ஆவியானவர் அந்த இடத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதவியை எப்படி வேண்டுமென்றாலும் அனுப்புவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். 7 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 இயர்ஸ் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உயிருக்குயிராய் நேசிக்கிறார்கள். ஸோ 7 வருஷம் தாண்டின உடனே இந்த பெண் ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த பையன் ஆண்டவருடைய சித்தம் இல்லை, இவரை நம்ம திருமணம் பண்ண முடியாதுன்னு 100% தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த பையன் இந்த பொண்ணு மேலே ரொம்ப நேசமாக இருக்கான். ஸோ இவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. என்னன்னா அவனை ஏமாற்ற முடியாது. 7 வருஷம் அந்த மாதிரி இருந்த பையனை இப்போ ஏமாத்தினா அந்த பையன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுவான். எப்படி அவன் தற்கொலை பண்ணிக்குவான்? அப்படியே திணறிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வேண்டான்னு தோணுது, ஆனால் அவனோட பேசிட்டு தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள வேண்டான்னு தோணுது, ஆனால் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்லை. எப்படி வெளியே வர்றது, யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. அப்போ என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி பாஸ்டர், எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் 100% இது எனக்கு சித்தம் இல்லை, உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நான் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே இப்போ மாட்டி இருக்கிறேன். நான் முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி நான் இப்போ எடுத்துட்டேன்னா அது பிஞ்சிரும். எனக்கு ஒன்றுமே பண்ண தெரில. நான் கல்யாணம் பண்ணினாலும் எனக்கு பிரச்சனை, பண்ணாட்டியும் எனக்கு பிரச்சனை. நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி இதை செய்கிறது? நான் உடனே சொன்னேன், இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் உன்னை தப்பு வைக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா சூழ்நிலையை எப்படி வேணாலும் ஆண்டவர் மாற்றுவார். நீங்க போக மாட்டீங்க, கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். டெய்லி காலையில் 4 மணிலிருந்து 6 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபித்தாள். 6 மந்த் 6வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதிலிருந்து தூக்கி எடுக்கிறது நீங்க தான், தப்பு பண்ணினது நான் தான். உங்களை தெரிஞ்சிருந்தா இந்த தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எப்படியோ இந்த இடத்துல நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழியும் தெரியல. நானா எது செஞ்சாலும் தப்பா போயிடும். நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு 6 மாதம் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. 6வது மாதத்தில் அந்த பையன் ஃபோன் பண்ணி, உன்னை மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, தாராளமாக மீட் பண்ணி பேசலான்னு ஒரு கடைக்கு போனாங்க. போகும்போது அந்த பையன் அந்த பொண்ணோடைய கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை சாரி அப்படின்னு பேசினாங்க. சாரியா? எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்லை, நான் உன்னை 7 இயர்ஸா 7 வருஷமாக உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போது என்னுடைய அக்கா ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க. மாசமானா எனக்கு அங்கே 4 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம். நான் திரும்பி 5 இயர்ஸ் 5 வருஷம் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுவேன்னு நான் பாண்டு எழுதி கொடுத்தாதான் நான் அந்த ஊருக்கு நான் போய் வேலை செய்ய முடியும். சாரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 5 வருஷம் எனக்காக நீ காத்திருந்தேன்னா உனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிரும். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீ இத்தனை நாள் இந்த 7 வருஷத்தில் உங்ககிட்ட நான் ஒரு குறை கூட நீ பார்க்கல. நீ நல்ல பொண்ணு, அதனால உன் வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு நான் விரும்பலை, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பொண்ணு ஒரு ரியாக்டும் பண்ணாமல், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் கேரியரை பாருங்கள், நீங்களும் எங்கிருந்தாலும் நல்லா இருங்க, கடவுள் என்னையும் நல்லா வைப்பாருன்னு அப்படியே ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு கத்தி அழுது, ஆண்டவரே என்ன விடுதலை ஆக்குறதற்காக தான் அந்த மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்ன விடுதலை ஆக்குறதற்காக தான் அந்த மனுஷனை ஃபாரின் நீங்க அழைச்சு போங்க. நான் நம்புறேன், உங்களையும் என்னையும் காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா வழியே இல்லாத இடத்துல வழியை அவர் திறப்பார். சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுவார். அவரால் திறக்க முடியாதது என்று ஒன்றும் இல்லை, அவரால் ஆரம்பிக்க முடியாதது என்று ஒன்றும் இல்லை. நல்ல கரங்களை முழு பலத்தோட கரங்களை தட்டி அவரால் சகல காரியத்தையும் செய்ய முடியும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.
ஒன்றும் தடைபடாது. அதனால நான் இனி வரமாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நினைச்சாருன்னா அது கர்த்தரால் ஆகாது என்று ஒன்றுமே இல்லை.